Hi friends, இந்த வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்டோட பயாலஜி டாபிக் டேர்ம் 3ல எக்கோசிஸ்டம்ங்கிற டாபிக் பார்ப்போம். எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் அதோட ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் ப்ளஸ் ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் இது ரெண்டுமே ஒத்து போகிறது அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா எக்கோசிஸ்டம்னு சொல்லுவோம். எக்கோசிஸ்டம்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நேச்சுரல், இன்னும் ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல் அப்படின்னா அது நேச்சுரலாக இருக்கிற எக்கோசிஸ்டம், இந்த பாண்ட் எக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட், இதெல்லாம் வந்து நேச்சுரல் அவைலபிள் ஜியாகிரபிக்கல் ரீஜன், இதெல்லாம் வந்து நேச்சுரல் எக்கோசிஸ்டம் சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது நம்மளாம் வந்து க்ரியேட் பண்ணுறது, அக்வாரியம், பார்க், இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம். இதோட காம்போனன்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பயோட்டிக், இன்னொன்று ஏபயோட்டிக். பயோட்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபுட்டை வந்து அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் டசன்ட் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ். ப்ரொடியூசர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து கன்சியூமர்ஸ். டீகம்போசர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டெட் டீகே ஆர்கானிசம்ஸை வந்து அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிறது தான் வந்து டீகம்போசர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ஏபயோட்டிக் அப்படின்னு பார்த்தோன்னா ஏபயோட்டிக் திங்ஸ் என்ன அப்படின்னா சாயில், ஏர், வாட்டர், சன்லைட், இதெல்லாம் வந்து நான் லிவிங் திங்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து காம்போனன்ட்ஸ். எக்கோசிஸ்டமோட மெயின் காம்போனன்ட்ஸ் வந்து ஒன்று லிவிங் திங்ஸ், இன்னொன்று வந்து நான் லிவிங் திங்ஸ். ஃபுட் செயின் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்ஸும் வந்து ஒவ்வொரு இன்னொரு லிவிங் ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு இன்னொன்று வந்து ஃபுட்டாக இருக்கும். ஸோ இந்த செயின் தான் வந்து நம்ம வேர்ல்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபுட் செயினில் வந்து ஃபர்ஸ்ட்டு கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் பார்ப்போம். கிராஸ்லேண்ட் ஃபுட் செயினில் வந்து ஃபர்ஸ்ட் பேடிங்கிறது வந்து ப்ரொடியூசர், அதோட ஃபுட் வந்து அதுவாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அடுத்து ப்ரைமரி கன்சியூமர்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைமரி கன்சியூமர் அப்படிங்கிறது வந்து பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ். ஸோ அதை தான் வந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸ்னு சொல்கிறோம். ஹெர்பிவோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கிராஸ் இந்த மாதிரி இதை சாப்பிட்றது, புல் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து ஹெர்பிவோர்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து மவுஸ். அடுத்து செகண்டரி கார்னிவோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸை சாப்பிட்றதா வந்து ஸ்னேக் செகண்டரி கன்சியூமர்ஸ். ஏன்னா இந்த செகண்டரி கன்சியூமர்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸை வந்து சாப்பிடாது. அதே மாதிரி ட்ரெஷரி கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது வந்து விச் ஈட் செகண்டரி கார்னிவோர்ஸ், அதை சாப்பிட்றது தான் வந்து ட்ரெஷரி கார்னிவோர்ஸ். இதுதான் இந்த ஃபுட் செயின் வந்து இதே மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபுட் செயின் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஸ், டீர், டைகர். ஸோ கிராஸ் ப்ரொடியூசர், ஹெர்பிவோர்ஸை சாப்பிட்றது வந்து டீர், டைகர் வந்து கார்னிவோர்ஸ். இதுவே பாண்ட் எக்கோசிஸ்டமில் வந்து ஃபைட்டோபிளாங்டான்ஸ் வந்து யூனிசெல் பிளான்ஸ். அந்த யூனிசெல் பிளான்ஸை வந்து இன்செக்ட்ஸ் சாப்பிடும். அந்த இன்செக்ட்ஸை வந்து ஸ்மால் ஃபிஷ் சாப்பிடும். ஸ்மால் ஃபிஷ்ஷை லார்ஜ் ஃபிஷ் சாப்பிடும். நெக்ஸ்ட்டு மேன். இதில் தான் வந்து பாண்ட் எக்கோசிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஃபுட் வெப் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு நெட்வொர்க் ஆஃப் இன்டர்லிங்க்டு ஃபுட் செயின்ஸ். ஸோ ஃபுட் செயின்ஸ் ஃபுல்லாக ஒவ்வொரு ஃபுட் செயினுக்கும் வந்து இன்டர்லிங்க் இருக்கும். அதை தான் அது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறோன்னா வெப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் வாட்டர் வந்து நம்ம எர்த்தில் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட ஸ்கேர்சிட்டி, அதனால் என்னென்ன நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ நம்ம எர்த்தில் வந்து ஓவரால் வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வாட்டரில் வந்து 97% வந்து ஃபுல்லாக சால்ட் வாட்டர் தான் இருக்குது. ரிமைனிங் 3% மட்டும் தான் ஃப்ரெஷ் வாட்டர். அந்த 3% ஃப்ரெஷ் வாட்டரில் 69% வந்து கிளேஷியஸாகவும் 30% மட்டும்தான் வந்து கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. ஸோ கிளேஷியஸ் பனிக்கட்டியாக ஐஸ் கட்டியாக இருக்கிறதா வந்து கிளேஷியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 3% ஃப்ரெஷ் வாட்டரில் 69% வந்து அந்த மாதிரி கிளேஷியஸாக இருக்குது. ரிமைனிங் 30 தான் வந்து கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. ஸோ அந்த கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் ஸ்வாம்ப். ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் தான் இருக்குது. இதுதான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர். இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ், நேச்சரோட இம்பார்ட்டன்ஸ்க்காக வந்து நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து சில டேஸை வந்து இம்பார்ட்டன்ட் டேஸை வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வரோம். அதில் வந்து Feb 2 என்னன்னு சொல்லுவோம்னா வேர்ல்டு வெட்லேண்ட் டேன்னு சொல்லுவோம், தரிசு நிலம். March 21 வந்து வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே. April 22 எர்த் டே. June 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. October 5 நேச்சுரல் ரிசோர்சஸ் டே. November 25 நேச்சுரல் கன்சர்வேஷன் டே. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ். எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவேர்னஸ், வாட்டரோட அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக இந்த டேஸ்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷம் ஆனுவலி we are celebrating these days. ஸோ வாட்டருக்கான மெயின் சோர்ஸஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயின் சோர்ஸ் வந்து ரெயின் வாட்டர். ஸோ ரெயின் வாட்டர் வந்து பியூர் ஃபார்மில் இருக்கும். ரெயின் வாட்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ். செகண்ட் வந்து கிளேஷியர்ஸ், ஐஸ், ஸ்னோ, இதெல்லாம் வந்து ஒரு செகண்ட் சோர்ஸ்.
தேர்ட் வந்து ரிவர் வாட்டர், ஃபோர்த்து sea and ocean, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சால்ட் வாட்டர். நெக்ஸ்ட் லேக் அண்ட் பாண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து வாட்டருக்கான சோர்சஸ். ஸோ ஃபார்ம் ஆஃப் வாட்டர், ஸோ வாட்டர் எந்தெந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன் சாலிட் ஃபார்ம், ஐஸ், சாலிட் ஃபார்ம்க்கு எக்ஸாம்பிள் ஐஸ், லிக்விட் ஃபார்ம் வாட்டர் அண்ட் கேஷியஸ் ஃபார்ம் வந்து வாட்டர் வேப்பர். ஸோ இது வந்து மெல்ட் ஆகிறது 0 டிகிரி செல்சியஸ், பாயில் ஆகிறது 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து கேஸாக மாறுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்மால் போர்ஷன் ஆஃப், இப்போ நான் வந்து மழை வரும்போது பாதி கிரவுண்டில் இருக்கிற பாதி வாட்டர் வந்து ஃபுல்லாக ஹீட் மூலிமா வந்து வாட்டர் வேப்பராக மாறிடும். ரிமைனிங் ஸ்மால் போர்ஷன் மட்டும்தான் வந்து சாயில்குள்ளே உள்ளார போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னு சொல்கிறோம். இந்தியா தான் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுற லார்ஜஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னா இந்தியா தான். ஸோ டிப்ளீஷன் ஆஃப் வாட்டர், எப்படி வந்து வாட்டர் வந்து டிப்ளீட் ஆகுது, எதனால் இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ஃபோர்ஸ்னால் ஹாட் விண்டுனால கிரவுண்ட் வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் ஹியூமன் காசஸ், டீஃபாரஸ்டேஷன், காடெல்லாம் அழியிறனால கிரவுண்ட் வாட்டர் ரெடியூஸ் ஆகுது. ப்ளஸ் சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன், ஸோ சால்ட் வாட்டர் அதில் கலக்கிறனாலையும், ப்ளஸ் கமர்ஷியலைசேஷன், சில ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் சக் பண்ணி எடுக்கிறனாலையும், ப்ளஸ் சாண்ட் கிராப்லிங், மண் அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ரிவர்லேருந்து மண் அரித்தல் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாலார் ரிவரில் வந்து மண் அரிப்பு அதிகமாக நடக்கும். இதெல்லாம் தான் வந்து டிப்ளீஷன் ஆஃப் இந்த கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீட் ஆகிறதுக்கு மெயின் காரணமாக இருக்குது. டீசலைனேஷன் ஆஃப் சீ வாட்டர், ஸோ சீ வாட்டரை எப்படி நம்ம ஃப்ரெஷ் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் விச் கன்வெர்ட் சால்ட் டு ஃப்ரெஷ் வாட்டர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது என்ன, டிஸ்டில்டு வாட்டர் தான் டிஸ்டிலேஷன் மூலயமா வர்ற வாட்டர் என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்டில்டு வாட்டர். இதை பியூர் வாட்டர், இது வந்து லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மெடிக்கல் லேப்லையெல்லாம் வந்து இந்த டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்டிலேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன், ஸோ ஹீட் பண்ணுறது கூல் பண்ணுறது எல்லாமே வந்து சைட் பை சைடு அட் அ டைம் நடக்கும். இதுதான் வந்து டிஸ்டிலேஷன். செகண்ட் ப்ராசஸ் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் தான் வந்து சால்ட் வாட்டரை நம்ம ஃப்ரெஷ் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம். என்னென்னா ஃபோர்ஸிங் வாட்டர் அண்டர் ப்ரெஷர், ஸோ வாட்டரை வந்து நம்ம நிறைய ப்ரெஷர் கொடுத்து நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணும்போது ஒரு எது மூலயமா ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா செமி பர்மியபிள் மெம்ப்ரெயின்னு சொல்லுவோம். அதில் வந்து போர்ஸ் குட்டி குட்டி டைனி போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ் இருக்கிறனால வாட்டர் மட்டும் அதுக்குள்ளார போகும், ரிமைனிங் இருக்க சால்ட் எல்லாமே வந்து அதிலே படிஞ்சிரும், சால்ட் அண்ட் மினரல்ஸ்லாம் படிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து நம்ம சால்ட்டை வந்து அதுலேருந்து அந்த வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வந்து மெயினாக சென்னை சிட்டியில் வந்து நடக்குது. இதில் 2 பிளான்ட் இருக்குது, மிஞ்சூர் டீசாலினேஷன் பிளான்ட் இந்த மிஞ்சூர் பிளேஸ்லையும் நெம்மேலி டீசாலினேஷன் பிளான்ட், இது ரெண்டுமே வந்து சென்னையில் வந்து இந்த பிளான்ட் ரெண்டு பிளான்ட்டுமே வந்து ஒரு நாளைக்கு 100 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் சால்ட் வாட்டரை வந்து ஃப்ரெஷ் வாட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க.